அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நியூ கிரியேஷன் 21.5 சேனல் 2025ஆம் ஆண்டு உங்களை சந்திப்பது மிகவும் மகிழ்ச்சி. இந்த வருஷத்தை நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கவே இல்லை. அவங்களும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து காணாமே போயிருப்பாங்க, இந்த உலகத்தொட்டே போயிருப்பாங்க. நம்மளுக்கு இந்த வருஷத்தை ஆண்டவர் கொடுத்துருக்காரு, அதுக்கு ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லணும். சரிங்களா? அதை விட்டுட்டு இந்த வருஷம் வந்துச்சு என்ன பாடுகள் இருக்கு போதோ அதை பத்திலாம் கவலைப்படக்கூடாது. எப்படியாலும் கவலைப்படுற டைம் நம்மளுக்கு நிறைய வரதான் போகுது. வேணாம்னு சொன்னாலும் நம்மளோட கஷ்டம் நம்ம தேடி சுத்தி வந்துட்டே தான் இருக்கோம். ஓகேவா? இன்பமும் துன்பமும் சேர்ந்ததுதான் வாழ்க்கை. ஓகே, இது வந்து எங்களோட தாரக மந்திரத்தில் ஒன்று. இருப்பதை வைத்து சிறப்பான வாழ்க்கைன்னு சொன்ன மாதிரி இது வந்து ஒன்று. ஓகேவா? இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு என்ன காட்ட போறேன்னா, என்னம்மா காட்டணும், எங்க இருக்குது? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன காட்ட போறேன்னா, எங்க சர்ச்சோட இந்த மாச வாக்கு தத்தம் காட்டப் போகிறேன். வருஷம் பாத்தீங்கன்னா இதை நாங்கள் காட்டுவோம். இது எங்களது பழக்கம். இதனால் நீங்கள் மதம் மாற்றுகிறீர்களா, மதத்தை பற்றி காட்டுகிறீர்களா என்று அப்படிலாம் வந்து நீங்க தப்பா நினைச்சுக்கூடாது. சில பேர் கேட்கிற இந்த ஸ்டூபிட் கொஸ்டின்ஸ்க்காக நான் இந்த பதில சொல்றேன். ஒரு சின்ன பேசிக். ஓகேவா? இப்ப நான் ஒரு இந்துவா இருந்தான்னு வச்சுங்க, செவ்வாய்க்கிழமை விளக்கேற்றுறதுதான் உங்களுக்கு காட்டுவேன். ஓகேவா? வெள்ளிக்கிழமை எப்படி பூஜை பண்றது கண்டிப்பா காட்டுவேன். அதாவது நான் வந்து ஸ்பிரிச்சுவலா இருக்கேங்கிறத நான் காட்டுறேன், அவ்வளவுதான். இப்போ நான் முஸ்லீமா இருந்தாலும் நான் தொழுகைக்கு போறதை காட்டுவேன். ஓகேங்களா? மதங்கிறத வச்சு பார்க்காம என்ன கருத்து சொல்றாங்கன்னு பாத்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா இதை பாத்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க, இல்லைன்னா ஓட்டிடுங்க, அடுத்த விஷயத்துக்கு போயிடலாம். சரி, ஓகே, ரொம்ப ஓவரா பேசுறேன். நம்ம இது லைவ்ல தான் காட்டுவோம். லைவ் ஓகே. இந்த வருஷம் நான் லைவ் எல்லாம் பண்ணல. நானே குளோரிட்ட சண்டை போட்டுருந்தேன், அதனால லைவ் எல்லாம் வரமாட்டேன்னு சொல்லி நான் லைவ்ல வந்துச்சுங்க. கண்ட மணிக்கு அவன மெசேஜ் அனுப்புறான், ட்ரெஸ் எல்லாம் கட்டி காட்டுன்றான். அநியாயத்துக்கு யூடியூப் அவ்வளவு கேவலமா போச்சு. ஓகேங்களா? யூடியூப்ல தான் நம்மளும் இருக்கிறோம். இவ்வளவு மோசமான மக்களை எதுக்குறா யூடியூப்ல விடுறீங்க? நம்ம பேர் ஆகிப்போச்சு. ஓகே, உலகத்துல நிறைய மோசமான மக்கள் இருக்கிறாங்க. ஓரளவுக்கு சேஃப்டி இருந்ததுங்க யூடியூப்ல. அதாவது இந்த இன்ஸ்டால தான் கேவலமா நடக்கும். இன்ஸ்டாலையும் அப்புறம் இந்த டிக்டாக்கு, அப்புறம் வந்து ஃபேஸ்புக், அதுலதான் பாத்தீங்கன்னா இந்த ராங்கு மக்கள் வரதான் இருந்தது. யூடியூப் லைவ்ல வந்து மேக்சிமம் வர மாட்டாங்க, பிளாக் பண்ணிடலாம், அப்படிலாம் இருந்தது. இப்ப படு கேவலம். அதெல்லாம் லைவ் பார்க்கவே போறது இல்ல. செம்ம சண்டை எனக்கும் குளோரிக்க லைவ் பண்ணணும். ஏன்னா வருஷம் லைவ் பண்ணுவோம். 6 வருஷம் பண்றாங்க. இந்த வருஷம் நான் பண்ணவே இல்லை, சண்டை போட்டு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். சரி, ஓகே, இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. ஓசனா டவர் திருச்சபை 2025க்கான வாக்கு தத்தம். ஓகே, இப்ப பாருங்க. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும். அதாவது பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும். இலச்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். ஏசாயா 6:17. இங்கிலீஷ்ல நீங்களே படிச்சுக்கோங்க. அதாவது எப்படி எனக்கு தமிழ் சரியா படிக்க வரல, இங்கிலீஷ்ல படி. ஆக்சுவலா எனக்கு தமிழ் படிக்க வராமலாம் இல்ல, எனக்கு டபுளா தெரியும். கண்ணு கொஞ்சம் ஃபால்ட்டு, அதனால கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு இடையில. அதனால எனக்கு தமிழ் படிக்கும் போது கொஞ்சம் கண்ணு ஷேக் ஆகுது. இங்க பாத்தீங்கன்னா எல் பக்கம், இது லா பக்கத்துல எத்தனை இச்சு போட்டுக்குது, சாவா இச்சா அப்படின்னு ஒரே குழப்பமா ஆயிடும். எனக்கு கொஞ்சம் அந்த ப்ராப்ளம் இருக்கு. அதுதான் எவ்வளவு வெறுப்படியா சொல்றேன் பாத்தீங்களா? அதுதான். ஆனா இங்க பாருங்க, இப்ப நான் வந்து இதுக்கு அர்த்தம் என்னன்னா, உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக, பாஸ்டர் சொன்னார், வெக்கம் என்ன தெரியுமா? இந்த பொண்ணு பார்க்கும் போது பாடுற வெக்கம், அந்த வெக்கம் கிடையாது. இந்த வெக்கம் என்னன்னா, பாவம் பண்ணிட்டு நம்ம செய்வோம் ஒரு வெக்கம். ஒருத்தர் திருட்டன்னு வச்சுங்க, ஒரு வெக்கமா இருக்கும். ஒருத்தனை போட்டு அடிச்சுட்டு வச்சுங்க, அப்புறம் அவன் முடிஞ்சிட்டு முடிக்கிறதுக்கு ஒரு வெக்கமா இருக்கும், அந்த வெக்கம். ஓகேங்களா? இந்த வெக்கம் வந்து மனசு குறுக்கும். ஐயோ தெரியாம பண்ணிட்டேன், என்ன பண்றது தெரியல, அந்த வெக்கம். தலைகுனிவு. கரெக்ட், தலைகுனிவு. அந்த தலைகுனிவை பத்தி தான் இதுல போட்டிருக்கு. ஓகேவா? அதுக்கு பதிலாக உங்களுக்கு அந்த ரெட்டிப்பான் நன்மை தருவேன்னு ஒரு வசனம் வரல, அந்த மாதிரிதான் எல்லாமே ஒரு டபுள் சந்தோஷமா கிடைக்கும். இங்க பாருங்க, வெட்கத்துக்கு பதிலாக இலச்சைக்கு பதிலாக, இது ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான். அதுக்கு அடுத்தது ரெட்டத்தனையா, ரெட்டிப்பா, இதுவும் ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். அப்புறமா சந்தோஷப்படுவார்கள், மகிழ்ச்சி, இது ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். எங்க ஐயா இந்த வசனம் அடிக்கடி படிக்கும்போது கேஷுவலா படிச்சுட்டு போயிடுவோம். வாக்குத்தத்தை சொல்லும் போதுதான் அதுல எவ்வளவு அர்த்தம் இருக்குன்ட்டு எனக்கு தெரியும். இந்த போர்டை வாங்கிட்டு வந்தா முதல் நாளே கொண்டு வந்து எப்பவுமே நாங்க ஆணில மாட்டி கரெக்டா வச்சிருவோம். தினமா அதை பார்ப்போம். இந்த வாட்டி நாங்க ஆணிலே மாட்டல, தூக்கி ஓரமா வச்சிட்டோம். காரணம் என்னன்னா, நாங்கள் வேற வீட்டுக்கு காலி பண்ணி போவதனால் அது எங்கும் மாட்டவில்லை. மாட்டும் போதே புது வீட்டில் மாட்டலாம் என்று ஒரு முடிவோடு இருக்கிறேன். இன்னைக்கு வீடியோ பாத்தீங்கன்னா தமிழ்ல ஆல்ரெடி பார்த்துட்டு இருப்பீங்க. நான் வந்து நைட்டி காட்ட போறேன் உங்களுக்கு. வழக்கமா பாத்தீங்கன்னா நாங்க நைட்டி வீடியோ போட்டேன், அடுத்த நாள் நைட்டே பாத்தீங்கன்னா எங்களுக்கு அடுத்த ஆர்டர் வந்துடும். இதுவரை அது நடந்திருக்கிறது. மக்களுக்கு புரியுறபடி நான் போடுறதுனால குளோரி வந்து நைட்டி வீடியோக்கு நான் வரமாட்டேன், நீங்க தான் போடணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கொஞ்சம் ஒப்படைச்சிச்சு. இது பாத்தீங்கன்னா எங்களோட கேலண்டர். ஓகேவா?
என்னாச்சு? அங்க தொங்க விடுங்க. அங்க தொங்க விடணுமா? அது வேற வேணுமா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது ஏன் தொங்க இங்க மொத்தம் 2 கேலண்டர் இருக்குது. அதனால குளோரி வந்து கன்ஃபியூஷன் ஆயிடுது. இது வந்து பாத்தீங்கன்னா ஏசி சர்ச் கேலண்டர். ஏசி சர்ச் பாத்தீங்கன்னா வருஷம் வருஷம் எங்களுக்கு வந்து எங்களோட சர்ச் கேலண்டர் வரதுக்கு முன்னாடி இது வீட்டுக்கு வந்துடும். எங்க அக்கா ஏன்னா எங்க சொந்தக்காரங்க எல்லாம் அங்கதான் இருக்கிறாங்க. அதனால அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இது எங்க சர்ச் கேலண்டர். அதனால ரெண்டுமே நாங்க வந்து சரிசமமா ஒரே இடத்துல வச்சுப்போம். இதுல டெய்லி வேர்ட்ஸ் இருக்காது. என்னோட ஒரு 1 பேஜ் கேலண்டருங்கிறதுனால டெய்லி வேர்ட்ஸ் இருக்காது. எங்களுக்கு ஒரு பழக்கம், இன்னைக்கு என்ன வசனம் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் படிச்சுக்கிறது ஒரு ஆறுதலுக்கு. ஓகேவா? ஒரே வசனம் படிச்சு கூடாது, பைபிள் படிக்கணும். அது ஒரு ஆறுதலா இருக்குங்கிறதால அதுதான் மெயினா மாட்டி வச்சிருப்போம். இது வந்து வேற எங்கன்னா ரூம்ல மாட்டி வச்சுப்போம். அது பெட்ரூம்ல வச்சுப்போம். இது ஹால்ல அந்த மாதிரி வச்சுப்போம். மெயினா மாட்டிப்போம். இன்னைக்கு என்ன அது பாருங்க, சொற்களின் மிகுதியா பாவம். இன்னைக்கு தேதி என்ன? ஆறு. சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது. பாவம் இல்லாமல் போகாது. அது யாரும் நீதிமொழிகள் 10:9. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, சொற்களின் மிகுதியால்னா நிறைய பேசும்போது பேசணும்னு வச்சுங்க, பாவம் தான் வந்து சேரும். லிமிட்டடா பேசணும், தேவையில்லாதெல்லாம் பேசக்கூடாது. வீண் வார்த்தைகள் பேசுறது. ஒரு கும்பல்ல உட்காந்துன்னு வச்சுங்க, அது பொதுவா லேடிஸ் சொல்லுவாங்க, ஒரு 4 பொம்பளைங்க சேர்ந்துச்சுன்னா குடும்பம் உருப்படாது சொல்லுவாங்களா, அது மாதிரி வச்சுக்காதீங்க. இது வந்து என்எஸ்எஸ் கேம்ப்ல எங்களுக்கு சொல்லி கொடுத்தது. நாங்க எப்படி காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது என்எஸ்எஸ் கேம்ப் போனோம். அப்ப சொல்லுவாங்க, ஒருத்தவங்க வந்து வெளியே இருந்து வந்தாங்க, அவங்க அட்வைஸ் பண்ணாங்க, 4 பசங்க சேர்ந்தா என்ன பேசுவாங்க, 4 பொம்பளை பசங்க சேர்ந்தா என்ன பேசுவோம் சொல்லும்போது சொன்னாங்க, இதே 4 ஆயாங்க சேர்ந்தா என்ன பேசுவாங்க, ஊர் கதை, குடும்ப கதை, சீரியல் கதை, இதெல்லாம் போவோம், அதெல்லாம் வச்சு பேசுவோம் சொன்னாங்க. மேக்சிமம் 4 லேடிஸ் சேர்ந்தாங்கன்னா அந்த இடம் ஆபத்து அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. 4 ஆம்பளைங்க தான் கூட எப்படியா தப்பிச்சுட்டு போயிடலாம், அதே 4 பொம்பளைங்க இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதுதான் உங்களுக்கு சொல்றேன். சொற்கள் மிகுதி அதிகமா வந்து தேவையில்லாம வார்த்தைகள்லாம் பேசக்கூடாது. அது பாவத்தை தான் விளைவிக்கும். இவனை பத்தி பேசுவோம், அவனை பத்தி குறை பேசுவோம், இவங்களை பத்தி குறை பேசுவோம். அப்படியே குறை பேசி நம்ம தான் பாவத்துல வந்துரும். நாக் இஸ் வெரி டேஞ்சரஸ். ஓகே, நம்ம காரியத்துக்குள் போவோம். நைட்டிஸ் ஆர்டர் வந்திருக்கு. மொத்தம் எங்களுக்கு பாத்தீங்கன்னா 4 பேருக்கு வந்து நைட்டிஸ் போகுது. அது 4மே தனித்தனியா காட்டப்போம், ஒரே வீடியோல காட்டப்படுறது இல்ல. உங்களுக்கு 2 பேரோட நைட்டி மட்டும் நான் இப்ப காட்டிடுறேன். அப்புறம் பாத்தீங்கன்னா மீதி 2 பேரோட நைட்டியே தனித்தனியா உங்களுக்கு போடுறேன். ஃபர்ஸ்ட் நான் காட்டப்படுறது 2 பேரோடது மட்டும். இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது யாருன்னு தெரியல, பேரு எனக்கு தெரியாது. தெரியும், சொல்ல மாட்டேன். ஆமா, ஒரு சிஸ்டர். இது சைஸ் மட்டும் சொல்றேன். இது என்னமா டபுள் எக்ஸலா? டபுள் எக்ஸல் நைட்டி. நம்மளோட நைட்டி ஸ்பெஷல் என்ன, ஸ்ப்ரில் இருக்கும். ஓகேவா? ஸ்ப்ரில் இருக்கும். அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜிப் இருக்கும். அவ்வளவுதான், வேற ஒன்றும் ஸ்பெஷல் கிடையாது. இதோட துணியே ஸ்பெஷல். இந்த துணி தான் ஸ்பெஷல். நீங்க எல்லாம் நினைப்பீங்க 150 ரூபாய் இதே மாதிரி நைட்டி கிடைக்குது சாம். கிடைக்கும், இந்த துணி கிடைக்காது. ஏன்னா பல டைலர்கிட்ட போய் பேசி அதை கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு தான் நான் சொல்றேன். இந்த துணியை எடுத்துட்டு போயிட்டு எங்களுக்கு தெரிஞ்ச டெய்லர், எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30-40 டெய்லர்ஸ் தெரியும். இதெல்லாம் குளோரி வந்து டைலிங் கிளாஸ் பதில் அங்கேயும் நல்ல பெஸ்ட் டெய்லர்லாம் வருவாங்க. நாங்க தைக்கிற இடத்துல டெய்லர்ஸ் இருப்போம். அவங்ககிட்ட எல்லாருக்குமே துணியை காட்டிட்டோம். துணி வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் துணி. அதுக்காக துணி மட்டும் வாங்கி கொடுப்பீங்களான்னு கேட்டீங்கன்னா துணி மட்டும் தரமாட்டாங்க, அடிப்பாங்க எங்களை அக்காங்க. அதனால ஏன்னா அவங்க ஒரு வியாபாரம் பண்றாங்க, நான் போயிட்டு துணி மட்டும் கொடுங்க எங்களுக்கு கேட்டா நல்லா இருக்குமா? அதுதான் அப்படி இல்ல, ஏன்னா துணி மட்டும் கொடுங்க நாங்க தைச்சிக்கிறோம் அப்படின்னு கேட்டா 3 மீட்டரு கிடைக்கும். அதான் 3 மீட்டர் மட்டும் தான் கிடைக்கும், அதுக்கு மேலேயும் கிடைக்காது, கீழேயும் கிடைக்காது. ஓகேவா? அதுக்காக சொல்லிடுறேன். ஏன்னா நான் மேக்ஸிமம் இது கிடைக்காது, அது நீங்க ட்ரை பண்ணாதீங்க. அதுக்காக தான் நான் சொல்லிடுறேன். ஏன்னா கிடைக்கும், 3 நீங்க வாங்கணும். 3 மீட்டர் கிடைக்குன்னா உங்களுக்கு அது நான் சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. அதனால நான் உங்களுக்கு வந்து வேணாம்னு சொல்லிடுறேன். சப்போஸ் நீங்க வேணும்னா இந்த கலர் இந்த மீட்டர் 3 மீட்டர் மட்டும் கிடைக்கும். நீங்க எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வேணும்னா இது கிடைக்கவே கிடைக்காது. ஆமா, அடுத்த 3 மீட்டர் இது கிடைச்சிடும். அதுக்காக தான் இது வேண்டாம், இது நம்மளுக்கு ஒரு குழப்பம். ஏன்னா அவங்க தைக்கிறதுக்காக அந்த 3 மீட்டர் எடுத்து வச்சிருக்காங்க. அந்த இடத்துல போய் நம்ம கேட்டோம்னா அது நல்லது இல்லை. அடுத்த மாடல் பாத்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி நினைக்கிறேன். ஆமா தானே இல்லையா? 550. ஆமா 550. இது கொஞ்சம் ரேட் அதிகம். ஏன் ரேட் அதிகம்னா இந்த மெட்டீரியலே கொஞ்சம் கிளாத் பாத்தீங்கன்னா சாஃப்டா இருக்கும். அண்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த மெட்டீரியல் வந்து அது மாதிரி மெட்டீரியல் தண்ணியில போட்டீங்கன்னா இன்னும் சாஃப்ட் ஆகும். அந்த மாதிரி மெட்டீரியல் கிட்டத்தட்ட மாடல் வந்து சேமா தாங்க இருக்கும். இதே ஸ்ப்ரில், இதே ஜிப்பு, ஹைட்டு, எக்ஸல், டபுள் எக்ஸல், அது மாதிரி தான் கொஞ்சம் இதுவா இருக்கும். மிச்சபடி சேம் டு சேம் மாடல் தான் எங்ககிட்ட நைட்டி கிடைக்கிறது. நான் மேக்ஸிமம் உங்களுக்கு நைட்டி காட்டுறதுக்கான காரணம் தெரியுமா? நிறைய பேர் வந்து என்ன இவங்கெல்லாம் வந்து நைட்டி எடுத்து அனுப்புவாங்களா, இதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தேகம் எல்லாம் இருக்கும். அதுக்காக தான் நாங்கள் எடுக்கிற ஒரு நைட்டி பிளஸ் வந்து அந்த மெட்டீரியல் என்ன வாங்குறோம் அதெல்லாம் வீடியோ போட்டு வச்சுக்கிறோம். நாங்களே வந்து 4 பேரும் வந்து பார்ப்போம், நம்ம இத்தனை பேருக்கு அனுப்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இப்ப அது 2 பாத்தீங்கன்னா ஒருத்தங்களுக்கு அது முடிஞ்சிச்சு. அடுத்த பீசஸ் இது ஒருத்தங்களுக்கு எங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்களுக்கு. இவங்க சென்னையில இருக்காங்க, ரொம்ப தூரத்துல இல்ல, ரொம்ப தூரத்துல அமிச்சாச்சு, வெளிநாட்டுக்குலாம் அமிச்சாச்சு. நம்ம நைட்டி ரொம்ப நல்லா இருக்குதுதான் இது வரைக்கும் எல்லாரும் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் கூட இது நல்லா இல்லை அப்படின்னு சொன்னதே இல்லை.
எல்லாருமே நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா துணி அது மாதிரி நின்னு பேசும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி. இது ஒரு டைப் ஆஃப் டிசைன். இது எக்ஸல். இது வந்து சின்னதுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்களா ஒருத்தங்களுக்கு, அதை விட இது கொஞ்சம் சின்னது. அது டபுள் எக்ஸ்எல், இது எக்ஸ்எல். ஓகேவா? எல் சாரி. எல்லா எக்ஸ்எல் சொன்னா பிரிங்க. எல். சாரிங்க, எல். டெக்னிக்கல் இஷ்யூ. இது வந்து இங்கிலீஷ். நோ. ஓகே கரெக்ட். இங்க பாருங்க. இது ஏன்னா இதெல்லாம் வந்து வயசு பசங்க போடுறது, கொஞ்சம் ஏஜெட்டு அவங்களாம் கூட இது போடலாம். கொஞ்சம் வயசானவங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சங்கோச்சமான ஒரு விஷயம் இருக்கும். என்னன்னா, நம்மளுக்கு வயசாகி போச்சு, எதுக்கு இப்ப சின்ன பசங்க போடுற மாதிரி நம்ம போடணும் அப்படின்னு இருக்கும். அவங்களுக்காக தைக்கப்பட்டதுதான் இது. இதில் பாத்தீங்கன்னா எந்த வித டிசைனும் இருக்காது, வெறும் ஜிப்பு மட்டும் இருக்கும். பாத்தீங்களா, ஜிப் மட்டும் இருக்கும். நல்லாதான் இருக்கும். இதுல இந்த மாடல் கொஞ்சம் கிட்ட கொண்டாங்க. நீங்க வந்து பாத்தீங்களா உங்களுக்கு வட்டி எதுக்குமா, ஸ்ட்ராங்கா இருக்குதுக்கா. அதே மாதிரி மாடல் தான் இதுவும். இது ரெண்டுமே கொஞ்சம் ஏஜெட் பர்சனுக்கு, ரொம்ப ஏஜெட்லாம் கிடையாது. இருந்தாலும் அவங்க இது விருப்பப்படுறதுனால இதை தைச்சு கொடுத்தோம். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். இந்த ஸ்பிரில் வைக்கிறதுக்கும் இதுக்கும் பாத்தீங்கன்னா மிஞ்சி போனா ஒரு 10 ரூபாய் தான் டிஃப்ரெண்ட் வரும். 10 ரூபாய் 20 ரூபாய் டிஃப்ரெண்ட் வரும், அவ்வளவுதான். ஒரு நேரத்துல அந்த டிஃப்ரெண்ட் வராது, அதே ரேட்டு தான் வரும். அதனால ஆமா, தைக்கிறதுக்கு எப்படியாவது அட்ஜஸ்ட் ஆயிடும். நான் சொல்ல வரது என்னன்னா, நீங்க இப்படி பிளைனா தைக்கிறத விட ஸ்பிரில் வச்சு தைச்சிங்க அப்படின்னு சொல்ல வரேன். காரணம் என்னன்னா, இந்த நைட்டியே வந்து பாத்தீங்கன்னா இதுக்குதான் ஃபேமஸ். இத வந்து நம்மளோட கஸ்டமர் கேட்டதுனால இது மாதிரி செஞ்சு கொடுத்துருக்கோம், அவ்வளவுதான். ஆமா, எஸ். அதுக்கு அடுத்தது அந்த நைட்டி இந்த நைட்டியும் எடுத்து காட்டுங்க. இந்த நைட்டி மாமன் டாக்டர். மாமன் டாக்டரா? ஆமா, உங்களுக்கு தெரியலையா? பாத்தீங்களா, கண்டுபிடிக்க டாக்டரா? நான் எப்படி செலக்ட் பண்ணிருக்கேன் பாருங்க. இங்க பாருங்க, ஆன்ட்டிக்கு ஒரு நைட்டி, இது வந்து பொண்ணுக்கு, கலர் இது வந்து அம்மாக்கு. டிசைன் ஒண்ணுதான், கலர் மட்டும் சேஞ்ச் ஆகுதுன்னு நினைக்கிறேன். மூளை இருக்குதான். ஓகேங்க, மேக்ஸிமம் இது முடிஞ்சிச்சு. இந்த வேலையை நான் முடிச்சுட்டேன். ஓகேவா? இவ்வளவுதான். இந்த நைட்டிக்காக மட்டும் நான் வரல. இந்த வருஷத்துல நான் காட்டின காரியங்கள்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு டச்சிங்கா இருக்கணும், ஒரு ஆசீர்வாதமா இருக்கணும் தொடக்கத்துல, அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு தெரியப்படுறதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு ஆர்டர் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. மேக்ஸிமம் கால் பண்ண வேண்டாம், வாய்ஸ் மெசேஜோ வாட்ஸ்அப்ல போட்டு வச்சிருங்க. ஏன்னா நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல இருக்க மாட்டோம், நிறைய ஒர்க்குக்கு அப்படி இப்படி போயிட்டு வந்துட்டு இருப்போம். சொந்தமா பிசினஸ் பண்றவங்க பாத்தீங்கன்னா தூக்கமே இல்லாம உழைச்சாகணும். அப்பதான் ஏதாவது ஒரு நிம்மதியா ஒரு வேலைக்கு போயிட்டேன்னு வச்சுங்க, நிம்மதியா இருந்துடலாம். ஆனா கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம உயர்வு வருமாங்கிறது சந்தேகம். ஆனா இதை சொந்தமா ஒரு பிசினஸ் பண்றோம், நம்மளா முயற்சி பண்ணி ஏதாவது சாதிக்கணும்னு நினைக்கிறேன்னா வரத்துக்கு சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அதுக்காக வேலை செய்யறவங்க நான் குறைச்சு பேசல. ஓகேங்களா? அவங்களோட லைஃப் வந்து ஒரு நிம்மதியான லைஃப், அது விருப்பப்படுறவங்களும் அதை பண்ணலாம். நான் கூட பாத்தீங்கன்னா விட்டீங்கன்னா நான் வேலைக்கு போயிருவேன் நிம்மதியா. ஆனா குளோரி தான் எனக்கு வந்து மோட்டிவேஷன் பண்ணி, இல்ல நம்ம சொந்தமா வீடு வாங்கணும், சொந்தமா நம்ம கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லி என்னை மைண்ட் வாஷ் பண்ணி வேலைக்கு போக விடாம, நீங்க சொந்த பிசினஸ் காட்டணும், நீ யாருன்னு இந்த உலகத்துக்கு காட்டணும் அப்படின்லாம் சொல்லி என்னை வந்து பிசினஸ் பண்ணுங்கன்னு தூண்டி விட்டது. அதனால இந்த நைட்டிஸ் எல்லாம் வாங்கி வித்துட்டு இருக்கிறேன். இது இல்லாம பிளஸ்ஸிங் பட்டிஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சின்ன ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுல என்ன பண்ணுவோம்னா, வெளிநாட்டுல இருக்கிறீங்க நீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க வந்து சென்னையில சில பொருட்கள் இங்க வாங்க வேண்டியது இருக்கு. உதாரணத்துக்கு இப்ப நான் தான் வெளிநாட்டுல இருக்கிறேன். ஓகேங்களா? எனக்கு வந்து ரொம்ப வயசாயிடுச்சு, ஒரு 60-70 வயசாயிருச்சு. எனக்கு பசங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்காங்க, ஆனா ரொம்ப பிஸியா இருக்காங்க சென்னையில. அப்ப அந்த டைம்ல வந்து அவங்க கிட்ட சொல்லி கொஞ்சம் பொருட்கள்லாம் வாங்கி எனக்கு வேணும், நான் மணி பே பண்றேன், ஆனா வந்து வாங்கி கொடுக்க ஆள் இல்லைன்னு கொஞ்சம் பேர் ஃபீல் பண்ணுவீங்கல்ல, அவங்களுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் எங்களோட பிளஸ்ஸிங் பட்டிஸ். நீங்க என்ன பண்ணணும், உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் பத்தி என்கிட்ட சொன்னீங்கன்னா நாங்க வாங்கி தருவோம். அதுக்கான சார்ஜஸ் நாங்க வாங்கிக்க போறோம், அவ்வளவுதான். ஜஸ்ட் சிம்பிள். இந்த பிசினஸ் தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இங்க இருக்கிற பிள்ளைங்க வந்து பாத்தீங்கன்னா அப்பா அம்மாவுக்கு வந்து அனுப்பணும், ஆனா நாங்க ரொம்ப பிஸியா இருக்கணும், நான் வந்து பைசா உங்களுக்கு கொடுத்துட்றேன், நீங்க வந்து பேக் பண்ணி எங்க அப்பா அம்மாவுக்கு அனுப்பிச்சு விட்டுருங்கன்னா அந்த வேலையை நான் செய்வோம். எல்லா நாடுகளுக்கும் நம்ம வந்து அனுப்பிச்சிருக்கோம். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இத்தாலி, சிங்கப்பூர், லண்டன், யூஎஸ்ஏ, ஆஸ்திரேலியா, 5 நாடுகளுக்கு அனுப்பிச்சிருக்கீங்க. என்ன பாருங்க, என்னால பார்த்தா வெளிநாட்டு கொரியர் அனுப்புற மாதிரி இருக்கு, ஆனா அனுப்பிச்சிருக்கேங்க. சரிங்களா? நிறைய பேர் பாத்தீங்கன்னா முகத்தை பார்த்து எடை போட்டுறாங்க, இந்த பசங்களால என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. செஞ்சிருக்கோமே. ஓகேவா? அதனால அகத்தின் அழகு முகத்தில் தான் தெரியும். ஓகேவா? உண்மைதான். அதனால ஆனா இன்னொரு விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், வெறும் அகத்தின் அழகு முகத்தில் தான் தெரியும் வச்சுக்கலாம். ஓகேவா? நம்மளும் வந்து ஒழுங்கா இருக்கணும், அது ஓகேதான். அதே மாதிரி இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். கடவுள் வந்து பாத்தீங்கன்னா உள்ளதை தான் பாக்குறாரு. உள்ள எப்படி இருக்கு, சுத்தமா இருக்கா, இவன் அதுக்கு ஒர்த்தா இருக்கிறான்னு தான் ஆண்டவர் பாக்குறாரு.
ஆண்டவர் முகத்தை பார்க்கல. நம்ம தான் வந்து அகத்தின் அழகு முகத்தை தெரியும் முகத்தை பார்த்துட்டு அங்கவே பார்த்தா அது மோசமா தான் இருக்குது. சரிங்களா? எல்லாருக்காக தான் சொல்றேன், பொதுவா சொல்றேன். ஓகே, கோச்சிக்காதீங்க ஏன்னா இது மாதிரி பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி பேசுறதா உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்க வந்து ஒரு லைக் பட்டனை போட்டு விட்டு அதே மாதிரி பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸை போட்டு விடுங்க. ஓகேங்களா? நம்ம தினமும் பேசுவோம், தினமும் ப்ராடக்ட் காட்டுவோம், தினமும் அதே மாதிரி அந்த புது வீட்டுக்கு போகிறோம், பேசி பேசி சமையல் போடுவோம், எல்லாரையும் கொடுமை பண்ணுவோம். ஆண்டி மோட்டிவேஷன் வீடியோ போட சொல்லி. யாரு? கல்யாண ஆண்டியா? மோட்டிவேஷன் பண்ற அளவுக்கு நான் ஒர்த் இல்ல ஆண்டி. ஆமா, அந்த நைட்டி யாருன்னு சொல்ல படுத்துட்டீங்களா? நைட்டி இதுல 4 நைட்டி வந்து ஆண்டிக்கு, கல்யாண ஆண்டிக்கு மோட்டிவேஷன் பண்ற அளவுக்கு நம்ம வந்து பெரிய ஆள் இல்ல ஆண்டி. நான் எனக்கே ஒரு 10 பேர் மோட்டிவேஷன் பண்ண பழகுது. ஆனா உங்க ஸ்பீச் உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்க லைக் பண்ணுங்க. ஓகேவா? பாய். கமெண்ட்ஸ்லாம் நாங்க ரீப்ளை பண்ணிடுறோம். சாம் வந்து சொன்னாரு வெளிநாட்டுல இருக்க பேரண்ட்ஸ், ஆனா வெளிநாட்டுல எல்லாருமே சில்ட்ரன்ஸ் தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நாங்க வாங்கி எல்லாமே உங்களுக்கு அனுப்புவோம். ஓகேவா? பாய் பாய், ஹாப்பி நியூ இயர், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய். உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன்? உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன்? ஆதரவாய் வந்திரே, கரவெடுத்து நடத்தி சென்றேன். ஆதரவாய் வந்திரே, கரவெடுத்து நடத்தி சென்றேன். உம்மை விட நான் வேற யாரை நம்ப